வணக்கம். ஹெல்த்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். டூத் சிப்பிங், அதாவது இந்த பல் வந்து சில்லா உடையிறது, நிறைய பேருக்கு இந்த கண்டிஷன் இருக்கும். குழந்தைங்களில் சிலருக்கு இருக்கும். அண்ட் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கார்னரில் உடஞ்சிருக்கும். அது வந்து பல்லு நமக்கு நாக்கு குத்தும், பேசும்போது பக்கத்தில் வந்து நமக்கு புண்ணு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பெரிய பெரிய சிப்ஸாக கூட உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எதனால் வருது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சிப் ஆகிடுச்சுன்னா ஓகே, இது அப்படியே விட்டுடலாம், நம்ம ஸ்மைல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம இந்த காலத்தில் நினைக்கிறதுல முக்கியமான விஷயம் அதை கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்லக்கூடிய அட்வைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். தினம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய ஹெல்த் குறித்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எல்லாம் எங்கே கேட்கறது? கண்டிப்பாக டாக்டர்ஸ் கிட்ட தான் கேட்க முடியும். நம்மளாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி அது நமக்கான ஆலோசனையாக இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி, ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஸோ உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களோட அத்தனை கேள்விகளையுமே கால் பண்ணி கேட்கலாம். SRM குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். நமக்கு டாக்டர் சந்தியா இருக்காங்க, அப்ஸ்ட்ரேஷன் அண்ட் கைனகாலஜிஸ்ட், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். டாக்டர் கௌதமன் இருக்காங்க, யூராலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் முகமது ஆபித் அலி இருக்காங்க, நியூரோசர்ஜன், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் ராஜேஷ் இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட், குடல் மற்றும் கல்லீரல் நோய் மருத்துவர். அண்ட் டாக்டர் வேல் இருக்காங்க, நம்ம கூட பீரியோடான்டிஸ்ட், குழந்தைகள் பல்நல மருத்துவர். 0444596444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, மகேஸ்வரி, சேலம் மாவட்டத்துலேருந்து. சொல்லுங்க மகேஸ்வரி, கேள்வி என்னங்க? மகப்பேறு மருத்துவர்கிட்ட பேசணும். ஓகே, டாக்டர் சந்தியா இருக்காங்க, பேசலாம் தொடர்ந்து. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஹலோ. சொல்லுங்கம்மா, டாக்டர் பேசுறாங்க. நீங்க டிவி பாக்குறீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் ஓகே, டாக்டர் கேக்குறாங்க. உங்க கேள்வி என்ன சொல்லுங்களேன். நான் இப்போ நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ செப்டம்பர் 6ஆம் தேதி ஆனால் இன்னும் பீரியட்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் கார்ட் டெஸ்ட் பண்ணேன், யூரின் டெஸ்ட் பண்ணேன், அதில் நெகட்டிவ் தான் வந்துச்சு. அதனால வந்து திருப்பி இப்போ நான் போய் டாக்டர்கிட்ட காமிக்கலாமா இல்லை என்னன்னு சொல்லி கேட்கணுங்க. இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஆகிறதுக்கு பிரச்சனை இருக்கு. சரிம்மா, இப்போ இதுக்கு முன்னாடி செப்டம்பர் 6 தான் ஆயிடுச்சு இல்லை? ஆமாங்க மேம். ஓகே, இன்னும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணலாம். நீங்கள் 1 வீக் to 10 days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் இருக்குதா நெகட்டிவ் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து இன்கேஸ் நீங்கள் அந்த நார்மலாக கன்சீவ் ஆக முடியல, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குதுன்னா நம்ம வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ப்ரெக்னென்சி ஆகுதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஒரு 10 days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, ஒரு 10 நாட்கள் கழிச்சு வந்து நீங்கள் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் சந்தியா உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங்மா. குட் மார்னிங். உங்கள் பேர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சந்திரா, கேள்வி என்ன? வயிறு சம்பந்தமா கேட்கணுங்க. டாக்டர் ராஜேஷ் இருக்காங்க, நம்மளோட தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கங்க சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வயிறு ரொம்ப தொந்தரவு, சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் பார்த்தேங்க சார். ஓகே. பார்த்து புண்ணு இருக்கு, ஸ்கேனு எண்டோஸ்கோபி பார்த்துட்டு புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாருங்க சார். சரிம்மா. 3 மாசம் வரையும் மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுங்க சார். திருப்பி ஒரு வாரம் மாத்திரை சாப்பிடல, திருப்பியும் எனக்கு வயிறு உப்புன மாதிரி பலூன்ல காத்து அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் போனேங்க சார். திருப்பியும் அதே டேப்லெட் தான் கொடுத்தாரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட்டு வந்து கேஸ் டபுளுக்கு கொடுத்தாருங்க. சரிங்கம்மா. இப்ப ஒரு வாரமா மாத்திரை போட்டுமே எனக்கு வயிறு வந்துட்டு பெருசான மாதிரி இருக்கு, உப்புன மாதிரி. எனக்கு கேஸ் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு வயசு என்னம்மா ஆகுது? எனக்கு 38 ஆகுதுங்க சார். சரி, வேற ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா? தைராய்டு, டயபெட்டிஸ் அது போல? எனக்கு சுகர் இருக்குங்க சார். ஓகே. பிபி இருக்குங்க சார். சரி, இந்த எண்டோஸ்கோப்பில வந்து அல்சர் எங்கம்மா இருந்துச்சு? ஸ்டொமக்ல குடல் சுருங்கி இருக்குன்னு சொன்னாரு, புண்ணு இருக்குன்னு சொன்னாரு. சிறுகுடல்ல இருந்துச்சு இல்லைங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரி, அது முடிஞ்ச பிறகு H. pyloriங்கிற ஒரு கிருமிக்கோசரம் மருந்து கொடுத்துருக்கணும். அது உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு 2 வாரம் கோர்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரிப்பில் 6 மாத்திரை இருக்கும். அது போல் 14 days கொடுப்பாங்க H. pylori கிருமிக்கு. உங்களுக்கு அதே சமயம் எண்டோஸ்கோப்பி பண்ணப்போ பயாப்சி எடுத்துருக்காங்களான்னு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா. ஸோ ஜென்ரலாக வந்து டியோர்னல் அல்சர் இருக்குன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரிங்கிற பாக்டீரியாவுக்கு 2 வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, இல்லைனா இந்த ப்ராப்ளம் ரிக்கர் ஆகிற சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்.
ஓகே 2 வாரத்துக்கான ஒரு மாத்திரை டாக்டர் உங்களுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களோட மருத்துவரை நீங்கள் பார்த்து கேளுங்க. ஆல்ரெடி நீங்கள் பயாப்சி பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். சக்கரவர்த்தி பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், கேள்வி என்னங்க? சார், பொண்ணுக்கு 7 வயசு ஆகுது. தொடர்ந்து பேசலாம்ங்க. பல் டாக்டர் பேசணும். ஓகே, டாக்டர் ஹரிஹரவேல் இருக்காங்க நம்மளோட. சார், மேல் வரிசை 2 பல்லு இருக்கு சார் சென்டர்ல. ஓகே. அவர் 2 பல்லு விழுந்து ஒரு பல்லு நேரா முளையுது, இன்னொரு பல்லு கிராஸா முளையுதுங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்கிறதுக்கு. ஓகேங்க சார். அது என்ன பண்ணணும்னு புரியலைங்க சார். நான் டாக்டர் யாரும் போகல. ஆனா 2 சைடுல வந்து கிராஸா முடியுது, வெற்றிகளா வருது, இப்படி வருது இப்படி வருதுங்க மேடம். ஓகே ஓகே, சரி சரி. இது எதுவும் அடிக்கடி பட்டுச்சுங்களா? எதுவும் அடிப்படல, அப்படியே கொஞ்ச நாள் முளையாம இருந்து பல்லு விழுந்து என்ன பண்ணிட்டு எல்லா மலைக்குள்ள இப்படி கிராஸா முடியுது. சரி சரி. இது வந்து அக்லி டக்லிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு இந்த வயசில் வந்து ஒரு மாதிரி பக்ஸ் பனி ஒரு எலி எத்தனை பல்லு மாதிரி தெரிகிறது. அது வந்து 9 வயசு வரைக்கும் அது மாதிரி தான் தெரியும். ஏன்னா பக்கத்தில் இருக்க 2 சைடு பல்லு வளர்கிறப்போ அதோட வேறு அழுத்தத்தில் கொடுக்குறப்போ இந்த பல்லு வந்து கிராஸாக விரிஞ்சு வளையிற மாதிரி இருக்கும். முன்பல்லு 2 பல்லுமே ஸோ ஒரு 10 வயசு ஆனதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற நம்மளுக்கோட பெர்மனன்ட் சிங்கப்பல்லு வளர்கிறப்போ அந்த அழுத்தத்திலே நார்மலாக சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் உங்கள் பொண்ணுக்கு வந்து நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள். அது இருந்தாலே போதும் ஓரளவு நேராக வளர்றதுக்கு. இது வெயிட் அண்ட் வாட்ச் ப்ரொசீஜர் தான். ஓகே, சரிங்களா? சூ பண்ணி சாப்பிட சொல்லுங்க. 10 வயது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங் சார். சார் வணக்கம் மேடம். பேர் என்னங்க? பேர் தேவேந்திரன். சொல்லுங்க, என்ன கேள்வி உங்களோடது? மேடம், இந்த எலும்பு டாக்டர் நரம்பு டாக்டர் பார்க்கணும். நரம்பு டாக்டர் நம்மளோட இருக்காங்க, டாக்டர் முகமது ஆபித் அலி, பேசலாம். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். காலில் வந்து உட்காந்தோம்னா ஏஞ்சிக்க முடியல. உட்காந்தீங்கன்னா ஏஞ்சிக்க முடியல. என்ன பண்ணுது உங்களுக்கு? சப்ளங்கள் போட்டு உட்காந்துட்டு இருந்தா சரி, காலை மடக்க முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம், அப்படியே ஜம்ப் பண்ணி அப்புறம் மடக்கி அப்புறமா தான் நீட்டாக்கி நடக்க முடியுது. அப்புறம் நடக்கும்போது எந்த வழியும் தெரிய மாட்டேங்குது. ஓகே. உட்காந்து எழுந்துச்சா மட்டும்தான் அந்த மாதிரி வலிக்குது சார். அது ஏன்னு தெரியல சார். இப்போ ஒரு கொஞ்ச நாளா டைஃபாய்டு ஜுரம் வந்தது. டைஃபாய்டு வந்தது இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். இல்ல வலி வந்து உங்களுக்கு இந்த மூட்டுக்கு மூட்டு இந்த ஜாயிண்ட்ல பெயின் இருக்குங்களா? இல்ல ஆமா சார், ஆமா. இந்த மூட்டுக்கு மூட்டு தான் சார். இந்த முட்டி கரெக்டா முட்டியில வலிக்குது. அப்படியே பண்ணோம்னா கீழே வந்தோம்னா அந்த புதிகாலுக்கு மேல அந்த ஜாயிண்ட்ல வலிக்குது. கால் எங்கேயாவது மரத்து போற மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு? கால் தூங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குங்களா? இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியல. மரத்து மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கீழ் முதுகு வலி ஏதா இருக்குங்களா? ஆமா சார், முதுகுலாம் வலிக்குது. இல்ல முதுகுல இருந்து கால் வரைக்கும் வலி பரவுதுங்களா உங்களுக்கு? இல்ல சார், அந்த மாதிரி வரல. கீழே பாதத்துல இருந்து முட்டி வரைக்கும் வலிக்குது. ஓகே. அந்த சைடுல உங்க வயசு என்னங்க? சார் 45. என்ன வேலை செய்றீங்க நீங்க? சார் நான் ஹோட்டல்ல வந்து சமையல் மாஸ்டர் இருக்கேன் சார். இல்ல நின்னுக்கிட்டே செய்யற வேலையா உங்களுக்கு? ஆமா சார், நின்னுக்கிட்டே வேலை சார். கால்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடிப்பு மாதிரி இருக்குங்களா? கருப்பா பச்சை கலர்ல அந்த மாதிரி ஏதாவது ஓடுதுங்களா? இந்த மாதிரிலாம் எந்த இது இல்லை சார். இல்லை நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளமாக தெரியல. இது மூட்டு வலி மாதிரி தான் தெரியுது. நீங்கள் போய் ஒரு எலும்பு டாக்டர் ஃபஸ்ட்டு பாருங்கள். அவங்க ஏதாவது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எலும்பு தேய்மானம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. சில பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நரம்பு டாக்டர் பார்க்கலாங்கிறது என்னோட கருத்து. ஓகே, முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது எலும்பியல் மருத்துவ நிபுணர். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு நேரில் போய் டாக்டர் பாருங்கள். மேற்கொண்டு சில பரிசோதனைகள் உங்களுக்காக தேவைப்படுது அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444569444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, கேள்வி என்னங்க? குழந்தைகள் பேசலாங்க. டாக்டர் சுபாஷ் இருக்காங்க நம்மளோட. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். பேரனுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. சரி. அவன் அழுதான்னா அப்படியே மூச்சு திணறி மயங்கிடுறான். ஒரு 5 நிமிஷம் அப்படியே குளிக்கி முதுகுல நல்லா தட்டி விட்டாதான் அப்புறம் நினைவு படுறான். சரி. அது எதுனால என்னங்கிறது தெரியும். ரொம்ப அடம் பிடிப்பாங்களாமா? ஆமா, கொஞ்சம் வீம்பு ஒண்ணு. அன்னைக்கெல்லாம் ஏதோ எடுத்து வாயில போட்டேன்னு எடுத்தோம். அப்படியே ரொம்ப அழுது முகமே கருத்து ஒரு மாதிரி. கை கால்லாம் இப்ப நீளமா இருக்காமா? ஆமா, முகமே அப்படியே கருத்து இருக்கு சார்.
சரிம்மா. இதுக்கு முன்னாடி வேற எதுக்காக அட்மிட் பண்ணிருக்கீங்களா? வேற எதுவும் ப்ராப்ளம் இருந்திருக்கா? இந்த சளி இருந்து கண்ணத்துல லேசா வீங்கி இருந்துச்சு. சரி. மற்றபடி 3 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தோம். ஆனா அவன் வந்து பிறந்த உடனே ஒரு 20 நிமிஷம் அழுகல. சரி. வளர்ச்சியெல்லாம் நார்மலா இருக்கா? இப்போ 1.25 வயசுனா விட்டு அப்புறம் குழந்தைய டாக்டர் வர சொல்லி அவங்க ஏதோ ஒரு இது பண்ணி தான் அப்புறம் அவனை அழுக விட்டாங்க. ஓகேம்மா. அதனால காரணமா என்னன்னு தெரியல. ஆனா அழுதா அப்படியே ஒரு மயங்கிதான், அப்படியே 5 நிமிஷம் எந்த நினைவுமே இல்லாம. சரி. 1.25 வயசுனா இப்ப நடக்கிறாங்களாமா? நல்லா நடக்குறேன். ஆனா மற்றபடி ஆக்டிவா இருக்கேன், பேசுறேன், நல்லா சாப்பிடுறேன். சரி. இது வந்து இது பேர் வந்து அம்மா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் ஓகே டாக்டர் ஆலோசனை எடுத்துக்கலாம். ஓகேம்மா, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இது பேர் வந்து பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூச்சு பிடிச்சிக்கிட்டு அழுக அவங்களுடைய மூச்சு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நிற்கிற மாதிரி ஆகி அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இது வந்து அடம் பிடிக்கிற குழந்தைங்கள ரொம்ப காமன். அடம் பிடிக்கிறதுனா அது வந்து யூஸ்வலாக 1.25 வயசு 1 வயசுக்கு அப்புறம் தான் நல்லா தெரியும். பட் 5 மாதத்துலேருந்தே கொஞ்சம் உடம்பு முறுக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்க. எது கொடுத்தாலும் உடனே கையில் பிடிங்கிக்கணும், திரும்ப எடுத்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து பிற்காலத்தில் அடம் பிடிக்க ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி வரலாம். ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடம் பிடிக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி. எப்படின்னா ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதை அடம் பிடிச்சா கிடைச்சிருன்ற மாதிரி அவங்கள பண்ணக்கூடாது. வேறு ஏதாவது டைவர்ட் பண்ணி, இப்போ இது கேட்குறாங்களா, அடம் பிடிக்கிறாங்களா, கொடுக்க முடியும்னா கொடுத்துருங்க. இல்லை அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாக இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது காமிச்சு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி விளையாட்டு காமிச்சு கூப்பிட்டு போயிடணும். அவங்க ரொம்ப நேரம் அழுக விடக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்கும் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து சரியாயிருமா ஒன்று. ரெண்டாவது வந்து டாக்டரை போய் பாருங்கள். வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் அயன் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. அயன் ட்ரீட்மெண்ட்னா அது வந்து அயன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது, ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். இந்த 2 விஷயம் பண்ணலாமா, அதுவே போதும். ஓகே, இது வந்து முழுக்க உங்களோட முயற்சியில் கண்டிப்பாக குறையும். அவங்க கவனத்தை நீங்கள் திசை திருப்புங்க அவங்க அடம் பிடிக்கும் போது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் சுபாஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? அம்மா தான் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க, கேள்வி என்ன? கல்லீரல் டாக்டர்கிட்ட பேசணும் மேடம். கல்லீரல் மருத்துவர்கிட்ட டாக்டர் ராஜேஷ் இருக்காங்க, நம்மளோட பேசலாம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இந்த பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ண போகையில தான் சார் இது சார் இது இருக்குன்னு சொன்னாங்க சார். ஹெச்பிஎஸ் ஏஜி இருக்குன்னு சொன்னாங்க சார். ஓகேம்மா. அது என்ன சார் பண்ணணும்? சரிம்மா, அவருக்கு என்னம்மா வயசாகுது? 40 சார். இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் இங்கே கண்டுபிடிச்சது இல்லை இந்த ஹெச்பிஎஸ் ஏஜி? அதுக்கு முன்னாடி மஞ்சள் கம்மல் தான் வந்திருக்குங்களா? இல்லை சார், வந்த மாதிரி தெரியல சார். சரிம்மா, ஹெச்பிஎஸ் ஏஜிங்கிறது ஹெப்படைட்டிஸ் பி ஒரு வைரஸ், அது லிவரை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ். சரி சார். ஆனா லிவர் எல்லாம் அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் சார், அதெல்லாம் நார்மல் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஓகேம்மா, இந்த வைரஸ் வந்து அவருக்கு எப்போ வேணாலும் வந்திருக்கலாம். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அறிகுறி எதுவும் இருக்காது வெளியில். ஸோ இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து கல்லீரலில் வந்து மெதுவாக பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இதனால் கல்லீரலில் வந்து சுருக்கம் வரலாம், கல்லீரலில் வந்து கேன்சர் கூட வரக்கூடிய ஒரு கிருமி இது. ஸோ இது ஃபாலோஅப் எப்படி பண்ணணும்னா, இந்த வைரஸோட லோடுன்னு இருக்குது. வைரஸோட பிளட்டில் வந்து இந்த வைரஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு டிஎன்ஏ பிசிஆர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு பார்க்கணும். அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு முறை லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட். ஃபஸ்ட்டு அந்த வைரஸோட லோடு பார்க்கணும். வைரஸோட லோடு பொறுத்து தான் இவருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லை ரெகுலராக ஃபாலோஅப்பில் இருக்கணுமான்னு தெரியும். ஸோ அந்த ஹெச்பிவி டிஎன்ஏ பிசிஆர், அப்புறம் மற்ற சில பிளட் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அப்புறம் ஆல்கஹால் எடுக்கிறத வந்து கட்டாயம் அவாய்ட் பண்ணும். இதெல்லாம் ஒரு இது. 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் கல்லீரல் டாக்டர் நீங்கள் பார்க்கணும். இப்போதைக்கு வைரஸோட லோட் கம்மியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த வைரஸோட லோடு எடுத்துகிட்டு போய் உங்கள் கல்லீரல் டாக்டர்கிட்ட காமிங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த வைரஸ் லோட் அது அந்த அளவுக்கான பரிசோதனை பண்ண வேண்டியது அவசியம். அது முக்கியமாக மது பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை விடணும். அண்ட் 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கல்லீரல் மருத்துவரை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் ராஜேஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம். ஹலோ மேடம், வந்து மேடம் உங்கள் பேருங்க? கொஞ்சம் சத்தமாக பேசலாம்ங்க. ஹலோ மேடம், பல் டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர் ஹரிஹரவேல் இருக்காங்க, பீரியோடான்டிஸ்ட், தொடர்ந்து பேசலாம். சார், என் பொண்ணுக்கு வந்து சார் பல்லு உழுந்து முளைக்கவே இல்லைங்க சார். சரிங்கம்மா. வயசு வந்து 18 ஆகுது. நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இங்கே நெய்வேலியில் உள்ள டாக்டர் தான் காமிச்சோம். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. 18 வயசு ஆகுதுங்களா? ஆமாங்க சார். எப்போ விழுந்தாங்க? அவங்க எங்கேயும் விழலாம் இல்லைங்க சார். ஒரு தடவை பெஞ்சில் இந்த கன்னத்துக்கு இருக்கிற எலும்பு வந்து அடிபட்டுடுச்சிங்களா சார். சரி. அதை கொண்டு போய் நாங்கள் காமிச்சோம். இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இப்போ பார்த்தா அவளுக்கு பல்லும் உள்ள அந்த வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க சார். சரிங்கம்மா, எக்ஸ்ரே எதுவும் எடுத்து பார்த்தீங்களா? எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க சார். உள்ள பல்லு எதுவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? இல்லைங்க சார், அதெல்லாம் ஒன்றும் எதுவும் சொல்லிங்க சார் எங்கள்கிட்ட.
அப்படிங்களா? சரி, எதுக்கும் இன்னொரு தடவை வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுமா? 18 வயசுன்றது வந்து அதுக்கு முன்னாடி அடிபட்டிருந்ததுன்னா பெர்மனெண்ட் பல்லு அது வந்து தான் அடிபட்டிருந்துருக்கணும். சரிங்களா? இன்கேஸ் அது வெளியில் வந்திருந்ததுன்னா திரும்பி அந்த இடத்துல முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பல்லு உள்ளே எதுவும் எலும்புக்குள்ளே மாட்டியிருக்கான்றதும் எக்ஸ்ரேல பார்த்தா தான் தெரியும். ஸோ எக்ஸ்ரேல பார்த்துட்டு அந்த பல்லு வளர்ச்சி இந்த வயசுக்கு மேலே அதுவே தானாக வளராது. நம்மளே வந்து கிளிப்பு மாதிரி போட்டு தான் அது பல்லு எடுக்கிற மாதிரி வரும். நீங்கள் இன்னொரு தடவை வந்து யாரோடையாவது ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. எக்ஸ்ரேவோட போய் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, ஒரு எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பாருங்கள் உள்ள பல்லு இருக்கா இல்லையான்னு. அப்படி இருந்ததுன்னா அது வந்து கொண்டு வரதுக்கான முறை ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கள், கேள்வி என்ன? என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப யூரின் ஜாஸ்தியாக பாஸ் பண்ணி பேசலாம்ங்க. டாக்டர் கௌதமன் இருக்காங்க, யூராலஜிஸ்ட். சொல்லுங்கம்மா. சார், என் ஹஸ்பண்ட் 26 ஏஜ் ஆகுது. இப்போ ஒரு 10 டேஸா தண்ணி நிறைய குடிச்சாலும் குடிக்காட்டாலும் சம்டைம்ஸ் யூரின் ஜாஸ்தியாக பாஸ் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட்டாக பாஸ் பண்ணுறது, இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பாஸ் பண்ணுறாரு. சரி. மோஸ்ட்லி வந்து நைட்டு வந்து யூரின் ஜாஸ்தியாக பாஸ் பண்ணுது. இதெல்லாம் 10 தண்ணி டேஸ் தான். குடிச்சாலும் குடிக்காட்டாலும் இந்த மாதிரி ஆகுது. டே டைம்ல வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இந்த மாதிரி தான் போறாரு. சரிங்க. கிட்னில எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா என்ன இதுன்னு? சரிம்மா, இதெல்லாம் எல்லாமே 10 டேஸ் தானா இல்லை அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கா? இல்ல, முன்னாடிலாம் இல்லை, இப்போ மட்டும் தான். ஓகே. யூரின் போகும்போது ஏதாவது எரிச்சல் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பகல் நேரத்தில் யூரின் 3 டைம்ஸ் தான் போகிறாருங்கிறீங்க, ஆனால் யூரின் ஃப்ரீயாக போகிறாரா? எதுவும் ஸ்ட்ரெயின்லாம் பண்ணி போகிறாங்க? எந்த ப்ராப்ளம் இல்லை, ஸ்ட்ரெயின் எல்லாம் எதுவும் கிடையாது. இல்லைம்மா, இப்போ நைட் டைம் அடிக்கடி ஏஞ்சி போகிறது வந்து நார்மல் இல்லைம்மா. நீ தண்ணி கம்மியாக குடிக்கும் போது நிறைய தடவை ஏஞ்சி போகிறதுங்கிறது நார்மல் கிடையாது. எதர் யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை யூரினை வந்து ஒழுங்காக வெளியேற்றதுனால யூரின் நிறைய தேங்கி இருக்கிறதுனால அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கலாம். அதில் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் கொடுத்துட்டு கூட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அதில் வந்து யூரின் போனதுக்கப்புறம் எவ்வளோ யூரின் பாக்கி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஜென்ரல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் யூரின் கல்ச்சரும் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ண வேண்டியதுமா இதெல்லாம். ஓகே, ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444569444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, பேர் என்னங்க? நீலா பேசுறேன். சொல்லுங்க லீலா, கேள்வி என்ன? கேள்வி வந்து மகளிர் டாக்டர் கிட்ட கேட்கணும். டாக்டர் சந்தியா இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். எனக்கு மேரேஜ் ஆகி 25 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸ் ஆகுது. 25 இயர்ஸ் எனக்கு ஏஜ். ஓகே, சொல்லுங்க. அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை இருக்கா. இப்போ செகண்டரி வந்து இன்னும் கன்சீவ் ஆகல. ஓகே. அதனால வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்தோம். டியூப் வந்து சரியில்லைன்னு சொல்றாங்க. ஓகே. லெஃப்ட் சைடு வந்து டேமேஜ் ஆயிருக்கு, ரைட் சைடு வந்து ஓரளவுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் வந்து நார்மலா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம்னு கேட்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் குழந்தை தானா கன்சீவ் ஆயிட்டீங்கல்ல? ஆமா, நார்மல் தான். அந்த குழந்தைக்கு என்ன வயசு இப்போ? குழந்தைக்கு வந்து 4.5 இயர்ஸ் ஆகுது. நார்மல் டெலிவரியா? ஆமா. அதுக்கப்புறம் சிசேரியன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிசேரியன். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருந்ததா? இன்ஃபெக்ஷன் எல்லாம் எதுவும் ஆகல. பீரியட்ஸ் வந்து நார்மலா மந்த்லி கரெக்ட்டா ஆயிட்டு இருந்தது. டியூப் டேமேஜ்னு எப்படி HSG மாதிரி எக்ஸ்ரே மாதிரி எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணாங்களா? ஆமா, எக்ஸ்ரே தான் எடுத்தாங்க. அதுல 2 சைடுலயும் அந்த மருந்து வெளியே வரலையா? மருந்து வெளியே வந்துருச்சு. ஒரு சைடு வந்து டேமேஜ் ஆயிருக்கு, இன்னொரு சைடு வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அது வந்து இந்த பெல்விக் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா அந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகே, அது என்ன மாதிரின்னு கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் டியூப் டேமேஜ் ஆகிருக்குதுன்னா அப்புறமா நமக்கு நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, IUI மாதிரி பண்ணிக்கலாம். பட் IUIல கூட அந்த ஓவம் வரணும். அந்த ஓவம் வருது கூட ஒரு டியூப் இருந்ததுன்னா நம்ம IUIலே ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் வந்து அதில் கூட ஆகலைன்னா அப்போ 2மே டியூப் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா நமக்கு ஒரே ஆப்ஷன் வந்து IVF, அது வந்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ அதுதான் ஒரே ஆப்ஷன் டியூப் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா. டாக்டர் உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
வணக்கம் மேடம், நான் லட்சுமிகாந்தன் நம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார் லட்சுமிகாந்தன், என்ன கேள்வி உங்களோட? என்னுடைய மனைவிக்காக சிறுநீரக டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் கௌதமன் இருக்காங்க, யூரோலஜிஸ்ட், பேசலாங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். இந்த மனைவிக்கு வந்து இடுப்பு முழுக்க ஒரு எரிச்சலா இருக்குது. அப்புறமா கால் பகுதியில் கொஞ்சம் மரப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். சரிங்க. அங்கே வந்து ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது அதில் ஒரு லேசாக கிட்னியில் ஏதோ பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி. சிடி ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரிங்க. சிடி ஸ்கேன் பண்ணோன்னு அதில் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கார்டிகல் சிஸ்ட் இன் லெஃப்ட் கிட்னி மிட் போல். சரிங்க. காசிங் மைல்டு ஹைட்ரோநெஃப்ரோசிஸ். போஸ்னியாக்ஸ் கிரேட் 2F ன்னு சொல்லி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்க. சஜஸ்டட் கிளினிக்கல் கோரிலேஷன் அண்ட் ஃபாலோ பண்ணு. சரிங்க. ஒன்று டாக்டரும் கேட்டாங்க என்ன பிரச்சனை இருக்குதா, யூரின்ல அப்புறம் என்ன பிளட் கிளட் வருதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. இப்போ தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. இல்லை, இந்த சிஸ்டர் எந்த சைடு இருக்கு? ரைட் சைடு கிட்னியா லெஃப்ட் சைடு கிட்னியா? லெஃப்ட் சைடு கிட்னி. சரி, ஓகே. என்ன சைஸ் இருக்கு? 4.4 சென்டிமீட்டர். சரி, ஒய்ஃபு எந்த பக்கம், பெயினா இல்லை எரிச்சலா? ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒன்றும் பெயினே கிடையாது. அவங்க இருக்கும் முழுக்க ஒரு எரிச்சலாக தான் இருக்கு, ஒரே சூடாக வேற இருக்கு, எரிச்சலாக இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்கள் டாக்டர்கிட்டே போனோம். யூரின் போகிறது ஒன்றும் எரிச்சல்லாம் இல்லை? அதெல்லாம் யூரின்ல எரிச்சல்லாம் கிடையாது, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இல்லை, அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த சிஸ்ட் வந்து இன்ஸ்டன்டலாக கண்டுபிடிச்ச ஒரு ஃபைண்டிங் தான். அதாவது நீங்கள் எரிச்சலுக்காக பார்க்கும்போது தேடும் போது ஸ்கேன் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டன்டலாக ஒரு சிஸ்ட்டுங்கிற ஒரு ஃபைண்டிங் வந்திருக்கு. அதை போஸ்னியாக் டைப் 2 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க சொல்கிறீங்க. போஸ்னியாக் டைப் 2னா வந்து பயப்பட வேண்டிய சிஸ்ட் கிடையாது, நார்மலான நீர் கட்டி தான் அது. நான் என்னென்னா அந்த நீர் கட்டினால கொஞ்சம் அந்த யூரின் சேர்கிற இடம் கிட்னியில் வந்து லைட்டாக அழுத்துறதுனால யூரின் கொஞ்சம் வெளியேற்றுறதுக்கு கொஞ்சம் டிலேடாக இறங்குறதுனால கொஞ்சம் வீக்கம் இருக்குது. பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த எரிச்சலுக்கும் இந்த ஃபைண்டிங்க்கும் சம்மந்தம் இல்லை. இந்த சிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 months ஒன்ஸோ இல்லை 1 year ஒன்ஸோ ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ இல்லை சிடி ஸ்கேனோ மட்டும் பண்ணி பார்த்துட்டு அதாவது வளர்ச்சியோ இல்லை வேறு மாற்றமோ இல்லை இன்ஃபெக்ஷனோ எதாவது இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணலாம். இப்போதைக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. எரிச்சலுக்கு ஃபர்தராக நீங்கள் வேறு ஏதாவது பொது மருத்துவரை காட்டி கன்சல்ட் பண்ணி இது பார்த்துங்க. ஓகே, எரிச்சலுக்கு வந்து நீங்கள் ஒரு ஜெனரல் ஃபிசிஷியன் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. மேற்கொண்டு 6 மாதத்துக்கு ஒரு வரை மட்டும் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. கட்டியோட அளவு மாறி இருக்கா, அந்த கட்டியோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? மேடம் கார்த்திகேயன் பேசுகிறேன். சொல்லுங்கள் கார்த்திகேயன், கேள்வி என்ன? நார்மல் டாக்டர் பேசுகிறேன். பேசலாங்க. டாக்டர் முகமது ஆபித் அலி இருக்காங்க. சொல்லுங்க கார்த்திக். வணக்கம் சார். வணக்கம்மா. என் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் பிரெக்னெண்டா இருந்தாங்க. காலையில வந்து ஃபிட்ஸ் மாதிரி வந்துருச்சு. பிரெக்னெண்டா இருக்கும்போது ரைட் சைடு கையே லெஃப்ட் சைடு லெக் அந்த மாதிரி ஆப்போசிட்ல ஃபிட்ஸ் மாதிரி வந்துருச்சு. சரி. ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தனாலையும் டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி. டெலிவரி ஆகும் அது மதியானம் பார்த்தீங்கன்னா காலையில நடந்தது. மதியானம் பார்த்தீங்கன்னா கை கால் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. மறுபடியும் டெலிவரி ஆகும்போது லெஃப்ட் சைட்ல ஃபுல்லாவே ஃபிட்ஸ் மாதிரி 2வது வந்து ஆயிடுச்சு. கை கால் வரல. அது பாத்தீங்கன்னா ரைட் சைடு மூளையில வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி. இப்ப இது நடந்து பாத்தீங்கன்னா 2.5 மாசம் மேல ஆயிடுச்சு. ஓகே. என்னோட கேள்வி என்னன்னா அந்த பிளாக் ஆன செல் அந்த ஏரியா பாதிச்ச ஏரியா செல் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகுமா இல்ல அதனால திரும்பவும் வந்து வருமா, ஒரு ஃபிட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல முதல் முறையா அப்பதான் உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுங்களா பிரெக்னெண்டா இருக்கிறப்பதான்? ஆமா சார். அவங்களுக்கு அந்த நேரத்துல பிபி எல்லாம் அதிகமா ஷூட் அப் ஆயிருச்சுங்களா? இல்ல சார், பிபி இல்ல. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் வந்துட்டு நம்ம செக்அப் பண்ணோம். நார்மல் செக்அப் வந்து போயிருந்தோம். அப்ப எந்த பிபி எதுவுமே இல்லை. 2-3 டைம் செக் பண்ணேன், எதுவும் இல்லை. நாங்க மூளையில வந்து பிளேட்லெட் மட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னாங்க சார். இல்ல மூளையில வந்து பிளாக் ஆயிருக்குன்னு சொன்னாங்களா இல்ல பிளட் வந்து கிளாட் ஆயிருக்குன்னு சொன்னாங்களா? அதாவது ரத்தம் கசிஞ்சிருக்குன்னு சொன்னாங்களா இல்ல ரத்த அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்களா உங்களுக்கு? ரத்த அடைப்புன்னு சொன்னாங்க. அடைப்புன்னு சொன்னாங்க. வலது பக்க மூளையில அடைப்பு இருக்கு, லெஃப்ட் சைடு வந்து அவங்களுக்கு வீக்னஸ் இருக்கு இப்ப, அப்படிதானே? ஆமா சார். சரி, இத வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்களா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. சரி. பிளட் லீக் இல்ல அப்படினாங்க. சரி. அதுக்கு அப்புறம் எம்ஆர்ஐ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ எடுத்து பாக்கும்போது தான் சோ எம்ஆர்ஐ எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே இந்த இஷ்யூஸ். ஆமா சார். சரி, இப்ப இஷ்யூஸ் இது நடந்து 2.5 மாசம் ஆகுதுங்க. 2.5 மாசத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்குப்பா உங்களுக்கு? இப்போ வந்து அது அதாவது மார்க்கிங் சொல்றாங்க சார். 5 பார் 5 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கால் 3 பாயிண்ட் வந்துருக்கு, கை 3 பாயிண்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா போனப்ப சொன்னாங்க சார். ஸோ அதாவது இந்த பவர் வந்து 0 to 5 சொல்லுவாங்க. உங்களுக்கு 3/5 இந்த லோயர் லிம், 3/5 அப்பர் லிம்ல வந்திருக்குங்கிறது ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு 2.5 மாசத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆயிருக்கு. இதை நம்ம இப்போ வந்து கண்டினியூஸாக ஃபிசியோதெரப்பி பண்ணி சில மெடிசின்ஸ் கொடுத்தோம்னா 3லேருந்து 4+ வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். அதனால வந்து நீங்கள் வந்து நல்ல ஆக்டிவாக ஃபிசியோதெரப்பி பண்ண சொல்லுங்க. 2.5 monthsல 3 பவர் வந்திருக்குன்னா கண்டிப்பாக 4 to 4+ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொரோவர் இந்த ஸ்கேனை பார்த்துட்டு எந்தெந்த ஏரியாஸ் இன்வால்வ்டுன்னு பிரெயினில் பார்த்தா தான் நம்மளால் வந்து எந்த அளவுக்கு ப்ரக்னோசிஸ் வரும் நம்மளால் சொல்ல முடியும். ஆக்டிவ் ஃபிசியோதெரப்பி ப்ளஸ்
இம்பார்ட்டன்ட் மெடிசின்ஸ் கொடுத்தாலே ஓரளவு ரெக்கவரி பண்ணிடலாம். ஓகே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. தொடர்ந்து ஃபிசியோதெரப்பி பயிற்சிகள் அண்ட் மெடிசின்ஸ் எடுத்துக்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து உங்களுக்காக டாக்டர் கொடுத்திருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444459444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், நாங்க சேலத்துல இருந்து மேகலா பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேகலா, கேள்வி என்ன? குடல் டாக்டர் கிட்ட கேள்வி கேட்கணும். பேசலாங்க. டாக்டர் ராஜேஷ் இருக்காங்க நம்மளோட. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. வந்து வயிறு புண்ணா இருந்துச்சுங்க சார். நான் அப்புறம் வயிறு புண்ணுக்கு மாத்திரை சாப்பிட்டோம். அப்புறமே இந்த அல்லை மட்டும் இந்த தொப்புள்கிட்ட இருந்து பின்னாடி முதுகு வரல இந்த ரைட் சைடு இந்த அல்லை மட்டும் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ண மாதிரி வலி இருக்கு டாக்டர். அது எதனால இருக்கு? ஓகேம்மா, உங்களுக்கு வயசு என்னம்மா ஆகுது? வயசு 35 டாக்டர். எப்போ உங்களுக்கு இந்த அல்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க? வயிறு எது சாப்பிட்டாலும் புண்ணா இருக்கிறதுனால நான் டாக்டர் போய் பார்த்தோம். அப்புறம் அவரு சரி புண்ணா இருக்குன்ட்டு மாத்திரை கொடுத்தாரு. இல்லம்மா, புண்ணு இருக்குன்னு எப்படிமா கண்டுபிடிச்சாங்க? இது நான் சாப்பிடும் போது ஏதாவது சாப்பிட்டாவே வலி ரொம்ப அதிகமா வலியெல்லாம் இருந்தது சார். தண்ணி இளநீ சாப்பிட்டா கூட வயிறு ரொம்ப வலியா இருந்தது. சரிம்மா, ஏதோ பரிசோதனை பண்ணியிருக்கீங்களா? அது இல்ல, அப்புறம் அந்த வலி வந்த வாட்டி நாங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் சார். அப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணோம். டாக்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து இன்னும் திரும்ப வலி வந்தா சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்கம்மா. ஆனா பெயின் வந்து அவ்வளவா அதிகமா இல்ல, தாங்குற மாதிரி பெயின் தான். ஆனா அந்த அல்லையே ரொம்ப வலிக்குது சார். அது சரிம்மா, நீங்க சிடி ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் பார்த்து ஒரு எண்டோஸ்கோப்பி ஒன்று பண்ணுங்க. குடல் இறப்பை எல்லாம் உள்நோக்கு கருவி ஒன்று போட்டு வயிறில் புண்ணு இருக்கான்னு அது பார்த்தா தான் தெரியும். வெறும் வயிறு வலி வர்றது மட்டும் வச்சு புண்ணு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எண்டோஸ்கோப்பின்னு ஒரு பரிசோதனை இருக்குது. அங்கே சேலத்துலேயே நீங்கள் ஒரு கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் டெஸ்ட்டை பண்ணிடலாம். பார்த்துட்டு அதுக்கான வைத்தியம் பண்ணிங்கன்னா சரியாயிரும். எண்டோஸ்கோபி பரிசோதனை பண்ணி பார்த்து இதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் ராஜேஷ் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங் மா. குட் மார்னிங் மேம். பேர் என்னங்க? உங்க பேர் சாரதா மேம். சாரதா, கேள்வி என்ன? எங்க குழந்தை வந்து தலை சரியா இருக்க மாட்டேங்கிறான். குழந்தை டாக்டர் கிட்ட பேசுறேன் மேம். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங்மா. குழந்தை சார் 3.5 மாசத்துக்கே குழந்தை பல்ட்டி உடைச்சு முன்னுக்கு போச்சு சார். திரும்ப ஒரு 2 வீக்ஸ் விட்டு திரும்ப குழந்தை பல்ட்டி போறதுக்கே கஷ்டம், நரம்பு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க சார். புரியலம்மா. ஹலோ, குப்புற விழுந்து முன்னாடி போனாரு. அதுக்கப்புறமா இப்போ திரும்ப 2 வீக்ஸ் வந்து அந்த குப்புற விழ மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. இப்போ 3.5 மாசம் ஆகுதாம்மா குழந்தைக்கு? சார் இப்போ குழந்தைக்கு 5 மாசம் ஆகுது சார். அடிக்கடிக்கு அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு சார். குழந்தை பல்ட்டி போடவே முடியல, ரொம்ப தலை சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க சார். ஓகே, திரும்ப முடிய மாட்டேங்குது. அழுகுறாங்களா குழந்தை? ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க சார். ஸ்ட்ரைட்டா படுக்க வச்சாவே ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க சார். சரிம்மா, வேற எதுவும் வாந்தி வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்காமா? வேற எந்த ப்ராப்ளம் இல்லை சார். அது பிரெயின் ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனிங்கும் பண்ணியாச்சு சார். எம்ஆர்ஐ ஸ்கேனிங்கும் பண்ணிட்டோம் சார். ஸ்கேனிங்ல வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, குழந்தை வந்து நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். எதுக்குமா எம்ஆர்ஐ பண்ணீங்க? குழந்தை பிறந்த உடனே அழுதுச்சாமா? குழந்தை பிறந்த அழுதா சார். குழந்தை பிறந்து 3 மந்த்ல அந்த மாதிரி இல்லம்மா, குழந்தை பிறந்த உடனே அழுதாங்களா இல்ல கொஞ்சம் லேட் ஆச்சா? பிறந்த உடனே அழுதாங்க சார் குழந்தை. சரி, அது கழுத்து எப்போ நின்னுது? கழுத்து இன்னும் சரியாவே இன்னும் கழுத்து நிக்கல சார். இப்போ 5 months க்ளோஸ் ஆக போகுது சார். இப்போ இன்னையோட குழந்தை சரியா தலையே நிக்க மாட்டேங்குது சார். இன்னும் எதுவும் சொந்தத்துல எதுவும் கல்யாணம் பண்ணிருக்கீங்களாமா? ஆமா சார், என்னோட அத்தை பையனே சார். சரி, இதுக்கு முன்னாடி எதுவும் அபார்ஷன் எதுவும் ஆயிருக்காமா? அபார்ஷன்னா அது நார்மலா 1.5 மாசத்துல ஆயிடுச்சுங்க சார். அது வந்து வயிறு கிளீன் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ வீட்டில் இந்த மாதிரி அப்பா சைடு அம்மா சைடு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காமா உங்க? இல்லை சார், யாருக்கும் எந்த ப்ராப்ளம் சார். எல்லாரும் நார்மலா இருக்காங்க சார். ஓகேம்மா, இது வந்து கொஞ்சம் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. அதாவது இரிட்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் இன்னும் கழுத்து நிற்கல, 5 மாதம் ஆகுது, நேராக போட்டாலே அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. அதாவது குழந்தையோட எடையெல்லாம் நல்லா வளர்ந்தாலும் மற்ற விஷயங்கள் இந்த கழுத்து நிற்கிறது, குப்புற போகிறது, உட்காருறது இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக ஆகிற மாதிரி இருக்குமா. நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக 1 மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக பீடியாட்ரிஷியன் பார்த்து டெவலப்மெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எம்ஆர்ஐ நார்மலாக இருக்குன்றது வந்து நல்ல விஷயம்.
அதே மாதிரி இப்போ கழுத்து வந்து 5 மாதம் வரைக்கும் டைம் கொடுக்கலாம். 5 மாதம் வரைக்கும் நிற்கல அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேறு எதுவும் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கும். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால இந்த டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குமா. ஸோ ரெகுலராக 1 இயர் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் 4 வீக்ஸ் ஒன்ஸ் பீடியாட்ரிஷியன் பாருங்கள். எல்லா டெவலப்மெண்ட்டும் ஒழுங்காக இருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோ. ஓகே, டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் சுபாஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. டாக்டர் முகமது ஆபித் அலியும் உங்களுக்கான ஆலோசனை கொடுக்கணும். இது உங்களுக்கு முதல் குழந்தையாமா? இது காலர் தொடர்பில் இல்லைன்னு நினைக்கிறேன் டாக்டர். மேற்கொண்டு இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி எம்ஆர்ஐ நார்மலுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். எம்ஆர்ஐ நார்மல்னா பிரெயின் மூளை வளர்ச்சி வந்து நார்மலாக இருக்குன்னு. நம்ம இதுக்கப்புறம் சார் சொல்கிற மாதிரி வந்து அடுத்தடுத்து வந்து பீரியடிக்காக பார்த்து அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம பண்ணணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது வந்து ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ், தலையோட சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குது, நார்மலாக உள்ள குழந்தைகளுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கா, இல்லை வந்து குறைவாக இருக்கா, இல்லை அதிகமாக இருக்கான்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹெட் தலை நிற்கலைன்னா வந்து தலை சைஸ் பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்கா அதையும் பார்க்கணும். அந்த விஷயத்தை சேர்த்து பார்த்தோன்னா நம்ம வந்து பீரியடிக்காக அசஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்லுவேன். ஓகே டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, அதாவது 3 வாரங்களுக்கு ஒரு முறையோ இல்லை நீங்கள் எப்போ முடிந்த அளவுக்கு தொடர்ந்து டாக்டர் நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தாலும் போய் பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஆலோசனை 2 நிபுணர்களும் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம், என்னோட பேர் வெங்கடேஸ்வரி மேடம். வெங்கடேஸ்வரி, கேள்வி என்னங்க? நான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு லாப்ரோஸ்கோபி மேடம். எனக்கு நிறைய நீட் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா லாப்ரோஸ்கோபி பண்ணியிருந்தேன். அப்புறம் லாப்ரோஸ்கோபி பண்ணி அதாவது நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு பீரியட் ஆயிட்டு செகண்ட் டேல இருந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கருமுட்டையெல்லாம் வளர்த்து 45 டேஸ் வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 35 டேஸ் வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கு. அதான் யூரின் டெஸ்ட் பார்த்தப்ப அந்த கோடு வந்த உடனே என்ன பண்ணாங்க, இந்த கரு நல்லா தங்குறதுக்காக இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க மேடம். ஆனா 45 டேஸ்ல போயிட்டு ஸ்கேன் பாக்குறப்ப அந்த கரு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, பீரியட் ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா, நீங்க என்ன பண்ணுங்க பீரியட் ஆயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேடம். அதான் எப்படி மேடம் அது கரு வளர்ச்சி அந்த மாதிரி கம்மி ஆகுங்களா? ஓகே டாக்டர், சந்தியாவோட ஆலோசனை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வேணுமா மேடம்? அப்புறம் ஒரு கேள்வி மேடம், எனக்கு வந்துட்டு இது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற இப்ப 10 நாளா வந்துட்டு கிட்டத்தட்ட பீரியட் ஆகி 10-11 நாளா வந்து பீரியட் போயிட்டே இருந்தது மேடம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சதசதையா அப்படியே வந்துட்டு அந்த மாதிரி போச்சுங்க மேடம். அதுக்கடுத்து இப்போ 12 to 16 டேஸ்ல வந்துட்டு இது ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கும் இருந்ததுக்கு அப்புறமா பிளட் வந்துட்டு சரிம்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அந்த 35 டேஸில் வந்து கருமுட்டை அந்த ப்ரெக்னென்சி வந்து நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாதுமா. ஏன்னா யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வச்சுட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் சொல்ல முடியும். ஓகே, அது ஒரு 6 வீக்ஸ் 7 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கேன் பண்ணி ஹார்ட் பீட் வந்திருக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த பேபி நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லவே முடியும். ஓகே, ஸோ அந்த 35 டேஸில் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து சரியில்லை. ஓகே, நம்ம ஸ்கேன் பண்ணி தான் நம்ம ஓகே இப்போ வந்து சரி இருக்குது, அப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் சொல்ல முடியும். சரியா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி ஆயிருந்தேன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்கணும். இந்த 6 வீக்ஸ் 7 வீக்ஸ்க்கு அப்புறம் ப்ரெக்னென்சி எப்படி இருக்குது, ஸ்கேனில் தான் குழந்தை நல்லா இருக்குதா இல்லையா, அந்த எம்ப்ரியோ நல்லா இருக்குதா இல்லையான்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் கொஸ்டின் வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்ததுக்கப்புறம் ப்ளீடிங் வருதுன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா நம்ம லோக்கல் ஏதாவது பாலிப் அந்த மாதிரி இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குதான்னு நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்டே போனால் ஒரு ஸ்பர் ஸ்பெக்குலம் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு அவர் அங்கே சர்விக்ஸில் வந்து ஏதாவது கட்டி இருக்குதா, பாலிப் மாதிரி ஏதாவது க்ரோத் இருக்குதான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம். இருக்கு மேடம். உங்கள் பேர் என்னங்க? என்னோட பேர் புகழரசன் மேடம். சொல்லுங்க, கேள்வி என்ன? என்னோட குழந்தைக்கு 2 வயசு ஆகுது மேடம். ஓகேங்க, தொடர்ந்து பேசுங்க. குழந்தைக்காக கேட்கணுமா? ஆமாங்க மேடம், குழந்தைக்காக கேட்குறோம். டாக்டர் சுபாஷ் நம்மளோட இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். சொல்லுங்க சார். சார், அந்த குழந்தைக்கு வந்து கால் வந்து இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியல. அந்த கால் வந்து 2 கால் பெண்டா இருக்குது. ஓடும் போது வந்து கால் 2 கால பின்னி விழுந்துறேன் சார். அது ஹாஸ்பிட்டல் நாங்க போய் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, வைட்டமின் டி குறைவா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. அது எதனால சார், அது என்ன சார் ப்ராப்ளம், என்ன சார் பண்ணலாம் அது? ஓகே, நடக்கிறது எப்போ ஆரம்பிச்சாங்க சார்? இப்பதான் சார் ஒரு 6 மாசமா நடக்கிறான். ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு தெரியல சார் அது இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. நடக்க தான் சார் கால் பெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்க. மற்றபடி கை முட்டில் எதுவும் அகலமாக இருக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க, மணிக்கட்டுக்கு அந்த மாதிரி ஏரியாவில்? இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. கால் முழங்கால கீழே தான் சார் கால் வந்து 2 காலம் பெண்டா இருக்கு. சரி, ஓகே.
இது வந்து வைட்டமின் டி குறைபாடு அப்படின்றது வந்து இப்போ இருக்க நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா வைட்டமின் டின்றது வந்து சன்லைட்டில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அம்மா கிட்டேருந்து வர வைட்டமின் டி தான் வந்து மெயின் சோர்ஸ். இப்போது மதர்ஸ்க்கும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்திருக்க சோர்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் 6 மாதத்துலேயே வந்து வந்திருக்க சோர்ஸ் தீர்ந்து போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வைட்டமின் டி வந்து சப்ளிமெண்ட் பண்ணணும். சப்ளிமெண்ட் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு சிறப்பாவோ இல்லை வந்து ஃபுட்டில் வந்து சப்ளிமெண்டட் ஃபுட்டுன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது கொடுக்கணும். அப்படி இல்லையா நம்ம வந்து வைட்டமின் டி வந்து செக் பண்ணும்போது தான் தெரியும் அது கம்மியாக இருக்கிறது அப்படின்றது. யூஸ்வலாக இந்த வைட்டமின் டி வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீக்ஸ் இல்லை 12 வீக்ஸ் கோர்ஸ் கொடுப்பாங்க. அது நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். அது கொடுத்துட்டு டெய்லி சப்ளிமெண்ட் நீங்கள் தர வேண்டியது இருக்கும். டெய்லி ஒரு ரெக்குயர்மெண்ட் ஆர்டிஏன்னு சொல்லுவோம். அது வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் தர வேண்டியது இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் வந்து குழந்தைய வந்து வெயிலில் விளையாட விடுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. காலையிலேருந்து சாயந்தரம்னா ஒரு 10லேருந்து 3 மணி வெயில் தான் வந்து ரொம்ப நிறைய வைட்டமின் டி கொடுக்கும். ஸோ அந்த வெயிலில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் குழந்தைய விளையாட விடுங்க. ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் தான். இது சரி பண்ணிடலாம், கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க அண்ட் குழந்தைய நல்லா வெயிலில் விளையாட விடுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது. மறுபடியும் சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் டோஷன் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.